வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், அதில் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் பல அடிகள் விழுந்தாலும் ஆயின்மெண்ட் போட்டுட்டு நடந்து போயிட்டே இருக்கணும். இது அடுத்த தத்துவம். என்ன மாயமோ தெரியல, அந்த லாங்குவேஜ் என் வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. என்னதான் இது? ஹோலா, ஆடியோஸ், இந்த 2 வார்த்தை தான் வாயில வருது. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். எப்படி லைவ் ஆன் ஆயிடுச்சா? நான் லைவ் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? உங்களுக்கு வேற நம்ம எவ்வளோ பேசினாலும் புரியாதோ? சப்டைட்டில்ஸ் பிரச்சனை வேற வந்துடுச்சு போல். இப்போ என்ன செய்யுது? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதுவே உங்களுக்கு பிடித்தா என்னன்னு தெரியலையே. எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சால் கூட இவங்கள்ட்ட பேசிடலாம். நமக்கும் ஒன்றும் தெரியாது. எப்படி இவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறதே தெரியலையே எனக்கு. பேசாமல் நம்மளே கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் பேசிடுவோமா? எல்லோரும் என்ன பேசுகிறாங்க? நம்மளை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. நான் பேசவே மாட்டேன்னு வேற சொல்கிறாங்க. பேசுகிறது பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு புரியணுமே. சரி, நம்மளே காலத்தில் இறங்க வேண்டியதான். டைப் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இப்படி தான் ட்ரான்ஸ்லேஷனில் வருது, அதை பார்த்து தான் பேசுகிறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ் மக்கள்கிட்டையும் பேசலாம்ல, எல்லா ஆர்மிஸ்க்கும் புரியும். ஏன் இதுக்காக அவங்களுக்கு கஷ்டப்பட்டு மெம்பர்ஷிப்லாம் போட்டு பார்க்க வைக்கணும்? அதுக்கு பேசாமல் நம்மளே 4 வார்த்தை அவங்க லாங்குவேஜில் பேசிட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்து வேற என்ன பேசலாம்? சரி, 4 நல்ல வார்த்தையை டைப் பண்ணி பார்ப்போம். உங்களை தான் விரும்புகிறேன் ஆர்மிஸ். என்னென்னமோ ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு பார்க்குறோமோ. எல்லாம் கரெக்டாக தானே ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டுருக்கு. இல்லை அது தப்பாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய கலவரமாக போயிடும் போலையே. அவங்களாம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்போம். எப்படி கேட்குறது? என்ன இப்போ நம்ம வச்ச பாட்டு பெருசாக இல்லையே, வேறு பாட்டு மாற்றுவோமா? சரி, இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டான பாட்டு வைக்கிறேன். சரி தெரியுங்க. ஆமிஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? எல்லாரும் வகை வகையாக சாப்பிட்ருக்கீங்க போல். பரவாயில்ல, நல்லா சாப்பிட்டா ஓகே தான். நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு தெம்பா இருங்க. எல்லாரும் உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க. வேற என்ன ட்ரான்ஸ்லேட் போட்டு பார்க்கலாம்? நார்மலாக அவங்கள்ட்ட பேசணுமே. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், அதில் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, செம்ம பாயிண்ட் இப்போ எடுத்து விட்ருக்கோம். இந்த மாதிரி வேற என்னென்னலாம் பேசலாம்? எனக்கு யோசனையும் வரமாட்டேங்குது. இருங்க, இப்போ நான் சொன்னதே ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம் தான், யாருக்குமே தெரியாது.
இப்போ நான் சொன்ன தத்துவத்தை வச்சாச்சும் உங்களுக்கு இனிமேல் கண்ணு திறக்குதான்னு பார்க்கலாம். ஓ, ஆல்ரெடி கண்ணு திறந்துச்சா உங்களுக்கு? அதான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா கமெண்ட்ஸில்? எனக்கு இப்போ தான் புரியுது. இந்த தத்துவமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பாரு. அப்போ இனிமேல் தத்துவத்தில் நான் தான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுங்கள். ஆர்மிஸ் அப்படி பேர் கொடுத்துருப்பாங்க நேரத்துக்கு. வாழ்க்கையில் பல அடிகள் விழுந்தாலும் ஆயின்மெண்ட் போட்டுட்டு நடந்து போயிட்டே இருக்கணும். இது அடுத்த தத்துவம். இந்த மாதிரி நானாவே யோசிச்சு யோசிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற என் மூளையில் இந்த மாதிரி நிறைய அடுக்கி இருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து விட்றேன். எடுத்து உங்கள் ஸ்டோரியில் போடுங்க, நல்ல ஒரு நோட்ஸ் மாதிரி. வாழ்க்கையில் எல்லோரும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆர்மிஸ் எல்லாம் அழகாக இருக்கீங்க. என்னைய மாதிரியே அழகாக இருக்கீங்க. அது உண்மை தானே? நான் அழகாக இருந்தா என் ஃபேன்ஸும் இந்த மாதிரி அழகாக இருப்பாங்க. எனக்கு தெரியும் நல்லா. நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க. இந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசலான்னு பார்க்குறேன். என்ன மாயமோ தெரியல, அந்த லாங்குவேஜ் என் வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. என்னதான் இது? ஹோலா, ஆடியோஸ், இந்த 2 வார்த்தை தான் வாயில வருது. ஓ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லாங்குவேஜ். இதில் அவங்க ஃபாஸ்ட்டாக வேறு பேசுகிறாங்க. ஹலோண்ணா, ஹோலா, இந்த தவிர எனக்கு வேறு எதுவும் தெரிய மாட்டேங்குது. கற்றுக்கலான்னு பார்த்தா கஷ்டம் போல். இந்த மாதிரி அப்பப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆர்மிஸ்ட்டை பேசிக்கிறது நல்லா இருக்குல்ல. டக்கு டக்குன்னு பேசுகிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. சடனாக நம்மள்கிட்ட ஒரு ஆர்மிஸ் வராங்கன்னா அவங்க என்ன லாங்குவேஜ் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ. வேற பாட்டு தான் சொல்ப்போமா? சரிங்களா? ஹார்ட் ஹில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா? இருங்க, இந்த பாட்டு கூட நல்லா தான் இருக்கு, வைக்கலாம் போலயே. ஆமிஸ், உங்களோட பாட்டு செலெக்ஷன்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்கு. நல்லா உங்களுக்கும் பாட்டு தெரியுது. என்னை விட நல்லாவே செலக்ட் பண்ணுறீங்க பாட்டெலாம் நீங்கள். நீங்கள் சொல்கிற பாட்டெலாம் தான் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கேட்க நல்லா இருக்குது, வைபுக்கு ஏற்ற மாதிரி நல்லா. இன்னும் நிறையாவே சஜஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பாட்டு. அந்த எல்லா பாட்டையும் நம்ம வைக்கணும்ல, அதனால். இது என்ன பாட்டு? இது வித்தியாசமாக இருக்குது. ஆர்மி சொல்கிற பாட்டே வைப்போம். நம்ம வச்சா தான் 9 தும்பில் போய் முடியுது. ஓகே, நீ என்னென்னமோ பாட்டெலாம் சொல்கிறாங்க. ஓகே, ஆர்மிஸ் கேட்கறதுனா நம்ம லைவே வரோம். அவங்க கேட்குற பாட்டை நம்ம போடுறோம். நிறைய கமெண்ட்ஸ் வேறு ஃபாஸ்ட்டாக போயிடுது. சரிங்களா? ஆமிஸோட கமெண்ட்ஸை படித்து ஒவ்வொரு பாட்டாக போகலான்னு பார்த்தா அது மின்னல் வேகத்தில் போய்ட்டுருக்கு. கமெண்ட் செக்ஷன்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால் படிக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக எந்தெந்த கமெண்ட்ஸ்லாம் என் கண்ணில் படுதோ கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து நான் பாட்டு வச்சுருவேன்.
அதனால் யாரும் டோன்ட் வரி. ஓகே, ஆமி வந்து ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு நம்ம வச்சு நல்லா மஜா பண்ணலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும் போல். இந்த பாட்டு வந்து பெருசாக லிசனர்ஸ் இல்லை போல், ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பாட்டு வந்து நல்லா இருக்கு சொல்ல கேட்குறதுக்கு. நீங்களும் போய் லிசன் பண்ணுங்க இந்த பாட்டெல்லாம். என்ன புரியுதா? பொதுவாகவே லிசனர்ஸ் கம்மியாக இருக்க பாட்டெலாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, லிசனர்ஸ் தான் கம்மி. மக்களுக்கு அருமை புரியாத பட்சத்தில் அந்த மாதிரி தான் ஆகும். சரி, ஓகே, நம்ம அடுத்த பாட்டு போகலாமா? இப்படியே உட்காந்துடலான்னு பார்க்குறேன். பாட்டு ஓட்டும். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல பாட்டு ஓடுறது? ஏன்னா சைலண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது, அதை மேட்ச் பண்ண தான். ஓ, புது பாட்டா? சைலண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால் ஓடட்டும். ஏதாச்சும் பாட்டு பேக்ரவுண்டில் ஓடினா அதுவும் லவ் சாங்ஸ்லாம் ஓடிச்சுன்னா அப்படியே. ஓ, இந்த பாட்டு வைக்கலாம் போலையே, ரொமான்டிக்காக இருக்கும். உங்களுக்காகவே டெடிகேட் பண்ணுற மாதிரியே. தாவி ஓடுற அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுற. ஏய், இந்த மாதிரி பாட்டு கேட்குறது எவ்வளோ ஜாலியாக இருக்குது. கனவே கனவே கலைந்ததேனோ. சோக பாட்டெலாம் ஓட விட்டுட்டு உட்காந்துருக்கேனே. அடியே ஒத்த தாமரை. என்ன இந்த மாதிரி பாட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு பிளேலிஸ்ட்டில்? இதெல்லாம் ஒரு காலத்தில் ட்ரெண்டிங்காக இருந்த பாட்டுங்க. உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன். போய் கேளுங்க. 2017-18 மாதிரி வந்த பாட்டுங்க இதெல்லாம். ஜாலியாக இருந்தது அப்போதைக்கு. எதை பற்றியும் கவலைப்படாமல் பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, ஆளாளுக்கு வேலை வந்துருச்சு. ஏன்னா எனக்குமே வேலை வந்துருச்சு. பை பை. லைவ் ஆஃப் பண்ண போகிறேன். எல்லாம் ரெஸ்ட் எடுங்க.